விஜயகாந்த் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டா நான் இது பண்ணாங்களா? விஜயகாந்த் எப்படி பண்ணாங்க அந்த மீடியாக்காரங்க? ஒரு 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 உதாரணத்தை சொல்றேன். நல்ல மனுஷன். அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அப்படி இப்படின்னு போட்டாங்க. அவர் இருக்கும்போது செஞ்சும் போது போடவே இல்லையே. அவர் பேசாம இருக்கிறது நல்லது. பேசாம ஒரு ஒரு செயலும் செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முதலமைச்சரா இருக்கிறார், அதனாலதான் அவர் பயப்படுறாரு. பேசி எதனா ஒரு பிரச்சனை வரத நம்ம செயல்ல காட்டணும்னு நினைக்கிறாரு. ஆமா, மீடியாக்காரங்களை பார்த்து பயப்படுறதுனால ஒரு விஷயம் ஒண்ணும் கிடையாது. பயந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர் செயல்படுத்தல. இப்ப சொன்னதே அவர் நிறைவேற்றணுமா இல்லையா? எல்லா கோரிக்கையும் ஒரேடியா பண்ணிட முடியாது இல்ல. வந்துக்கிறாரு, பொறுமையா செய்வாரு. எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. நாங்களாம் நைட்ல போறோம் வரோம். நான் நைட்டு கோயிலுக்கு போயிட்டு போன நைட்டு ஞாயிற்றுக்கிழமை வரேன். 12 மணிக்கு போலீஸ் பின்னாடியே வராங்க. நாங்க ஆட்டோ புக் பண்ண 5 நிமிஷத்துல ஆட்டோக்கு பின்னாடியே போலீஸ் வந்தாங்க. நாங்க எங்க வீடு வரையுமே போலீஸ் வந்தாங்க. அப்ப பெண்கள் பாதுகாப்பு அதையும் மீறி பண்றவங்க பண்ணதான் செய்வாங்க. அதையும் அவர் கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க தூ தன்னை கொடுத்துருக்காருல்ல. ஊர்ல குழந்தைய கடத்தினாங்களா, கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ கொடுக்கல, அவரு கொடுக்கல, அது யாரோ கொடுத்தாங்க. அது மாதிரி ஒண்ணு ஒன்றுத்தவங்க பார்த்தா ஒண்ணு ஒரு இது பண்ண முடியும். எல்லாரும் கரெக்டா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவரு பண்ணலையே. அவரு வந்து பண்றாரா? வீடு வீடா வந்து அவர் கரண்ட் கட் பண்றாரா? ஏன் எதிர்கட்சிக்காரங்க கூட பண்ணலாம்ல? ஏன் பண்ணல? எங்க தெருவுல பண்றாங்க. நாங்க பாக்குற கண்ணால பாக்குறோங்க. இப்ப தெரியுதா? மீடியால பேசலன்றீங்க. எப்படி பேசுவாரு? மீடியால நாங்க கண்ணால பாக்குறோம். யாரு பண்றாங்க யாரு பண்ணலன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க அந்த தெருவுல இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். நாங்களே வந்து சொல்றோம். போக போக இன்னும் சேஃப்டியா இருக்கும். 2 வாரத்துல 2 நாட்கள்ல 9 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? உலகம் ரொம்ப பெருசு. அது எல்லாத்தையும் ஒரே அடி தட்டினா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் அதுல இருந்து வந்தவங்க தான். குறை சொல்லணும் ஒரே அடி சொல்லக்கூடாது. அவரும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துதாங்கிறாரு. குறையும் அப்படிலாம் கிடையாது. எடுத்துருந்தா அதுதான் எனக்கு தான் டைம் கேட்டிருக்காருல்ல சார். டைம் கேட்டிருக்காருல்ல, செய்வாங்க. கண்டிப்பா செய்வார். விஜய் அவர்கள் முதலமைச்சர், அவர் பேசுறது போட்டுதானே ஆகும். பேசுனதே பேசுபடி போட மாட்டாங்களே. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அதனாலதான் பேசாம இருக்காரு. பேச வேண்டியது இருக்குதான். டைம் இருக்கு, பேசுவாரு. இப்பதானே வந்திருக்காரு. வந்ததும் உடனே செய்யணும், உடனே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் அவருக்கு. பெண்கள் பாதுகாப்பு அது பெரிய கேள்விக்குரிய, சட்டம் ஒழுங்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தாவேக நிர்வாகிகள் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது எப்படி பாக்குறீங்க? பிளஸ் வந்து தொடர்ந்து ஒரு 9 குழந்தைகள் ஒரு 2 யாரு வந்தாலும் நடக்கும்பா. இது யாரு வந்தா இது வந்து நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். அப்படி சொல்றாங்க சில பேர். அப்படி சொல்றாங்க. எடுத்துட்டு தான் இருக்கு. நிறைய விஷயம் இருக்குப்பா. ஒரு வீடு இருந்தாலும் 1008 பிரச்சனை இருக்கு. இந்த உலகத்தையே பார்க்கணும் போது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்துதான் செய்ய முடியும். நம்ம அவசரப்பட்டு பேசக்கூடாது. சரிங்களா? அவர் பேசணுமே அப்படின்றத இப்ப அது இது பேசுவார் சார். இது மட்டும் தான் கிடையாது. இல்ல இது மட்டும் தானே இல்ல, எல்லா விஷயமே இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க பேசுவாங்க. இல்ல நாங்க ஏன் பேசல நாங்க நினைக்கல. ஆனா பேசுவார்னு எங்களுக்கு இருக்கு. மத்தவங்க தான் அவசரப்படுறாங்க. நிறைய விஷயம் இருக்குப்பா. ஆமாப்பா. வாயை திறந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பேசலாம் இல்லையா? பேசுவாரு. டைம் இருக்கு. இப்பதானே வந்திருக்காரு. டைம் இருக்கு, பேசுவார். நிறைய விஷயம்